இந்த மரியாள் கிட்ட இந்த மரியாள் இருக்கிறாங்க. ஏசப்பா இவர்கள் மூலியமாக பூமிக்கு வரணுன்றதுக்காக தேவதூதர் மூலியமாக மரியாள் கிட்ட பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, மூலியமா இந்த பூமியில ஒரு நபர் பிறக்க போறாரு. அவர் பேர் இயேசு. இந்த ஜனங்களுடைய எல்லா பாவத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதர் மூலியமாக மரியாள் கிட்ட பேசுறாங்க. பேசுற பின்பு இப்போ மரியாளுக்கு ஒரு பெரிய கேள்வி, ஒரு பெரிய பயம். என்ன பயம்னா, இது எப்படி ஆகும், இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியோடு கூட இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தான் இவங்க இப்படியே சிந்தத்தில் இருக்கும்போது தான் இப்போ யோசேப்புன்ட்டு ஒரு நபர், யோசேப்பு தான் இந்த மரியாளுக்கு நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இந்த யோசேப்புக்கு இந்த மரியாளுக்கு நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் யோசேப்பு என்ன நினைக்கிறாருன்னா, வா இந்த மரியாள் தேவை வேணாம், எப்படியாவது உங்களை ரகசியமா தள்ளி விட்டுலாம் சொல்லிட்டு ஒரு பெரிய யோசனையில அவர் இருக்கும்போது தான் இப்ப தேவதூதர் யோசேப்பு கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, அந்த மரியாதை சேர்த்து கொள்ளத்துக்கு நீ பயப்படாத, அவங்க கிட்ட உற்பத்தி ஆகி இருக்கிறது தேவனுடைய குமாரன். இவர் மூலியமா தான் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு தேவதூதர் மூலியமாக யோசேப்பு கிட்ட பேசுறாங்க. பேசுற பின்பு இப்ப பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கை இப்ப இருக்கு, அப்படியே இருக்கு. ஒரு பெரிய இப்போ ஒரு தெளிவு உண்டாயிடுச்சு. இப்ப தெளிவு உண்டானோ யோசேப்பும் மரியாளும் சேர்ந்தாங்க. சேர்ந்த பின்பு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு பிரசவ காலம் ஆயிடுச்சு. பிரசவ காலம் ஆகும்போது ஒரு ராஜாவில ஒரு கட்டளை வருது. என்ன கட்டளை வருதுன்னா, எல்லாரும் அவங்க ஊர்ல போயிட்டு குடிமதிப்பு எழுதணும். இப்ப நம்ம எல்லாருக்கும் ஆதார் கார்டு, ஓட்டு ஐடி அப்படி இருக்கு. அது போல இவங்க போயிட்டு அவங்க ஊர்ல பெத்லகேம்ல போயிட்டு குடிமதிப்பு எழுதுன்னு சொல்லிட்டு ஒரு ராஜாவால கட்டளை போட்டாங்க. ராஜாவை கட்டளை போட்டோன்னா இவங்க 2 பேரும் இப்ப பெத்லகேமுக்கு போறாங்க. போன உடனே இவங்களுக்கு பிரசவ காலம் வந்ததுனால ரூம் வேணும். ரூம் இல்ல. இப்ப இவங்க போயிட்டு ரூம் கேக்குறாங்க, எங்கேயும் கிடைக்கல. அந்த சத்திரத்துல எங்குமே இடம் கிடைக்கல. ஏன்னா இவங்க போல எல்லாரும் அந்த ஊருக்கு வந்ததுனால அங்க இருந்த எல்லா இடமும் புக் ஆயிடுச்சு, இடமே இல்ல. அப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது தான் இப்போ இப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது தான் ஒருத்தவங்க கிட்ட கேக்குறாரு, அப்பா இது மாதிரி இடம் வேணும், எங்களுக்கு ஒரு இடம் கிடைக்குமா கேட்கும்போது எங்குமே இடம் இல்லைன்னு சொன்ன உடனே கடைசியா ஒரு மாட்டு கோட்டா ஒண்ணு இருக்குது, அந்த இடம் தான் ஃப்ரீயா இருக்குது, அங்க தங்கிக்கிறீங்களா கேட்கும்போது தான் இப்போ இந்த மரியாளும் யோசேப்பும் அந்த மாட்டு கோட்டாவுக்கு வராங்க. அந்த மாட்டு கோட்டால தங்குறாங்க. அந்த மாட்டு கோட்டாவில தான் இயேசு சாமி பிறக்கிறார். இயேசு சாமி பிறகுறாரு. எல்லாருக்குமே பிறந்த நாள் ஒரு பாட்டு பாடுவோம்ல, அதே போல ஏசப்பா பிறக்கும் போது ஒரு பாட்டு இருந்துச்சு. நம்ம எல்லாம் சேர்ந்து பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. அவரே வெளிச்சம், அவரே சத்தியம், அவரே நித்தியம், அவரே நித்தியம். இயேசு சாமி இந்த பூமியில பிறந்துட்டாரு. பிறந்த பின்பு இப்ப இப்படியே இருக்கிறாங்க. இப்போ இவர் தான் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில யூதருக்கு ராஜான்ட்டு இவர் பிறந்துட்டாரு, ராஜா பிறந்துட்டாருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட உடனே மேய்ப்பர்கள் இயேசு சாமியை பணிந்து கொள்ளது வராங்க. இப்ப எல்லாரும் எப்படி ஒரு குழந்தைய பார்க்கறதுக்கு வருவாங்களோ அது போல இப்போ எல்லாரும் இவங்க மேய்ப்பர்கள் எல்லாரும் ஏசப்பாவை பார்க்கறதுக்கு வராங்க. இவங்க ஏசாமி பணிந்து கொள்வதற்காக வராங்க.
இவங்க வந்து இயேசுசாமியை பணிந்துட்டு இவருலாம் அங்க இருக்கிறாங்க. அதே போல சாஸ்திரிகள் இவங்க யாருன்னா நட்சத்திரத்தை வச்சு கணக்கிடுவாங்க. நம்ம எப்படி இப்போ கடிகாரத்தை பார்த்தோம்னா நமக்கு டைம் எப்படி தெரியும், அதே போல இவங்க வந்து நட்சத்திரத்தை பார்த்த உடனே ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரு, அவரை போய் பார்க்கணும்ட்டு இவருடைய பிரயாசப்பட்டு நட்சத்திரத்தை அடையாளமா வச்சு இந்த நட்சத்திரம் எங்க போய் நிக்குதோ அங்க போனா யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரு அறிந்து இங்க எல்லாரும் நட்சத்திரத்தை பார்த்துட்டு எல்லாரும் போறாங்க. இவங்களும் போயிட்டு ஏசாமியை போயிட்டு பணிந்து கொள்றாங்க. இவங்க சில வெகுமதியெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஒரு ராஜாவை பார்க்கணும்னா சும்மா போயிட மாட்டோம்ல, எதனா கையில எடுத்துட்டு போங்களா, அதே போல இவங்க சில பரிசு பொருட்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு இயேசு சாமியை பணிந்து கொள்வதற்காக போறாங்க. இன்னைக்கு பாக்குறீங்கல்ல, இவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறப்பதற்காக ஒரு வழிதான். இவங்களும் ஏசாமியை பணிந்து கொள்ளத்தான் வந்தாங்க, இவங்களும் ஏசாமியை பணிந்து கொள்ளத்தான் வந்தாங்க. இன்னைக்கு நம்ம பாக்குறோம், இது எல்லாமே வெளிச்சமா தான் இருக்கு. ஆனா இது வெளிச்சம் கிடையாது. இந்த வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில ஒரு காரியமே இருக்காது. நீங்க பார்த்தல, இந்த மேய்ப்பர்கள் எல்லாரும் வெளிச்சமான்னு கேட்டீங்கன்னா இவர் வெளிச்சமே கிடையாது. இவங்க ஏசாமிய தொழுது கொள்ள வந்தவங்க, அவ்வளவுதான், இவங்க வேலை முடிஞ்சிச்சு. இப்ப இந்த இவங்களுடைய வேலை என்ன வேலை, அவ்வளவுதான். இவங்க வந்து ஏசாமியை போயிட்டு பணிந்து கொள்ளணும். யூதருக்கு ராஜா பிறந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அவரை போயிட்டு பணிந்து கொள்ளணும், அவருக்கு கனம் பண்ணுன்றது இவங்க வேலை முடிஞ்சிச்சு. இவங்களும் வெளிச்சம் கிடையாது, இவங்க வாழ்க்கை அவ்வளவுதான். இன்னைக்கு பாருங்க, மரியாள் யோசேப்பு இப்படி நினைக்கிறல்ல, இவங்க தான் ஏசாமியை வந்து பூமிக்கு கொண்டு வந்தாங்க, இவங்க மூலியமா தான் இவர் பிறந்தாரு, அப்ப இவங்க தான் கடவுள் நினைக்கிறல்ல, அப்படியும் கிடையாது. இவங்களும் இந்த ஏசாமி இந்த பூமிக்கு அனுப்புன ஒரு வழி. இவரும் யோசேப்பும் கடவுள் கிடையாது. அதே போல நம்ம பல நேரத்துல யோசிக்கிறோம்ல, மரியாள் தான், நீங்க எல்லா இடத்துல பார்க்கலாம், மரியாள் அம்மாவுடைய சிலை இருக்கும், எல்லாரும் வணங்குவாங்க. அவங்களும் கடவுள் கிடையாது. இயேசு சாமிய இந்த பூமிக்கு கொண்டு வந்தாங்க, அவ்வளவுதான் அவங்க வேலை. இவங்க கிடையாது, கடவுள் கிடையாது. இவங்களுடைய வேலை, அவர் வந்து மனுஷனா பிறக்கணும், ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை கழுவணுன்றதுக்காக பிறந்த ஒரு தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு நபர். இவங்களும் கடவுள் கிடையாது. இவங்களாலும் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது, வெளிச்சமும் இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மெய்யான வெளிச்சத்தை அவரை மாத்திரம் கொடுக்க முடியும். அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நம்ம வாழ்க்கையை யாரால மாத்த முடியும்னா இயேசு கிறிஸ்துவால மாத்திரம் தான் மாற்ற முடியும். உங்க வாழ்க்கை எப்ப மாறுனா நம்முடைய வாழ்க்கையில இயேசப்பாவால மாத்திரம் தான் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். அதனால இந்த இயேசு கிறிஸ்து இந்த வெளிச்சத்தை, இந்த ஒளிய உங்க வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க ஒருவேளை நம்மளோட முகத்தை பார்க்கும்போது சூப்பரா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நம்ம மனசுக்குள்ள ஒரு இருட்டு இருக்கு பாத்தீங்களா, நம்ம மனசுக்குள்ள ஒரு இருட்டு இருக்குது. அந்த இருட்டு யாருக்குமே தெரியாது. பல நேரத்துல யோசித்து இருப்போம், ஐயோ இந்த மனசுக்குள்ள எப்ப வெளிச்சம் வரும், ஒரு சந்தோஷம் வரும், எப்ப என் வாழ்க்கை மாறும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போட தான் இருப்போம். அவங்களும் அப்படிதான் இருந்தோம், ஒரு எதிர்பார்ப்போட இருந்திருப்போம்ல. அந்த எதிர்பார்ப்பு தான் இந்த மெய்யான ஒளியாகி இயேசு கிறிஸ்துவ உங்க வாழ்க்கை ஏத்துக்கிறீங்கன்னா உங்க மனசுல இருக்கிற இருள் நீங்கி ஒரு பெரிய வெளிச்சத்தை நிச்சயமா ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பாரு. இது போலதான் ஒரு நபருடைய வாழ்க்கையில அந்த வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்து அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, அவங்க வாழ்க்கை மாறிச்சு. அந்த சாட்சியை மாத்திரம் நம்ம கேட்போம். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கையில செஞ்ச அற்புதத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் வந்து ஒரு இந்து குடும்பத்துல பிறந்தவர். எப்படிப்பட்ட இந்துனா குறி